ஃப்ரெண்ட்ஸ் கேவிஎஸ் அரசு பள்ளிகள்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா வேக்கன்சி வந்து ஒரு 14,900க்கு மேல வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்திருக்கு. எம்டிஎஸ், லைப்ரரியனு, லேப் அட்டெண்டன்ட் இந்த மாரி வந்து உங்களுக்கு பல பதவிகள் குடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 35,400லேருந்து 1,12,400 இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் பாருங்க 10த் முடிச்சவங்க, 12த் முடிச்சவங்க, டிப்ளமோ, டிகிரி, பிஜின்னு வந்து எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் டேட் வந்து 4த் டிசம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ கேவிஎஸ்லயும், என்விஎஸ்லயும் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இந்த கேவிஎஸ்ங்கிறது கென்ட்ரியா வித்யாலயா சங்கத்தன்லேருந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது மத்திய அரசு பள்ளிகள்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்றாங்க. வேரியஸ் கேட்டகரில போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரசி இதில வந்து உங்களுக்கு வந்து வரும். இங்கேருந்து வந்து டீச்சிங் கேட்டகரிலயும், நான் டீச்சிங் கேட்டகரிலயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 14,500க்கு மேல வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. இதில வந்து பாருங்க, இந்த கென்ட்ரா வித்யாலயா சங்கத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 25 ரீஜனல் ஆஃபீஸ் வந்து இருக்கு. அதில வந்து நம்ம தமிழ்நாட்ல வந்து சென்னை லொகேஷன் இருக்கு. இந்த கேவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதே வந்து என்விஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம தமிழ்நாட்ல வந்து எக்செப்ட்னே குடுத்துட்டாங்க. தமிழ்நாட்ல கிடையாது. மீதி இருக்கிற லொகேஷன்ல தான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு நீங்க வில்லிங்கா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது 2மே வந்து உங்களுக்கு வந்து மிங்கிள் பண்ணி குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க உங்களுக்கு ஸோ என்னென்ன டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் கேட்டகரில வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, அதில வந்து வேக்கன்சி வந்து பாருங்க 8 வேக்கன்சி இருக்கு. அதுக்கப்புறம் ஸோ அகாடமிக்ஸ்ல வந்து ஒரு 9 வேக்கன்சி இந்த மாரி வந்து பிரின்சிபல் கேட்டகரில 93 வேக்கன்சி. ஸோ வைஸ் பிரின்சிபல்ல வந்து பாருங்க 58ன்னு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்லயுமே வந்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து பாருங்க 1465 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்லயே வந்து பாருங்க என்விஎஸ் கேட்டகரிலயுமே வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்கு. அதாவது என்விஎஸ் ஸ்கூல்ல வந்து உங்களுக்கான வேக்கன்சி இருக்கு. மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. இந்த மாரி வந்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சருக்கு வந்து குடுத்துருக்காங்க. லைப்ரரியன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸோ ஒரு 147 வேக்கன்சி வந்து உங்களுக்கு இதில கேவிஎஸ்ல தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது. அதுக்கு வந்து ஒரு 147 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சருக்குலாம் உங்களுக்கு வந்து பாருங்க, ஸோ அதாவது 2,978 வேக்கன்சி இருக்கு. இந்த மாரி ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்லயே வந்து 3 லாங்குவேஜ்க்கு வந்து குடுத்துருக்காங்க. பிரைமரி டீச்சருக்கு குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நான் டீச்சிங் போஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பாருங்க, கேவிஎஸ் ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர், ஃபினான்ஸ் ஆஃபீசர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், ஸ்டெனோ கேட்டகரி இந்த மாரி குடுத்துருக்காங்க. அதே மாரி தான் நான் டீச்சிங் போஸ்ட்ல வந்து என்விஎஸ் கேட்டகரிக்குமே வந்து எம்டிஎஸ் கேட்டகரி, லேப் அட்டெண்டன்ட் கேட்டகரி, ஸோ ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் இந்த மாரி கேட்டகரில வந்து வேக்கன்சி இருக்கு. ஓவராலா வந்து உங்களுக்கு 14,500க்கும் மேல வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு வந்து இதில அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவல் கேட்டகரிலாம் உங்களுக்கு சேலரிலாம் வேற லெவல்ல வந்து வரும். ஆனா வந்து இந்த கேட்டகரிக்குலாம் வந்து உங்களுக்கு வந்து பாருங்க, இங்கேயே குடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது வந்து கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில டிசைரபிளா தான் குடுத்துருக்காங்க. இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவாங்க. குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க, அதுக்கப்புறம் பிஎட் முடிச்சவங்க வந்து நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பிரின்சிபல் கேட்டகரிக்குமே வந்து பாருங்க, உங்களுக்கு இதில வந்து ஸோ பிஎட், எம்எட் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் லெவல் போஸ்டிங்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாரிலாம் இருக்குது அப்டின்னா, இதுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க, போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ல வந்து பாருங்க, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ், ஐடி முடிச்சவங்க, எம்சிஏ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இல்லன்னா எம்இ, எம்டெக் முடிச்சவங்க அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. அதே மாரி பிஜிடில வந்து பாருங்க, பிசிக்கல் எஜுகேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, ஸோ உங்களுக்கு மாஸ்டர் இன் பிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்க, பிஜிடிலயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் கேட்டகரி. இதுக்கு வந்து நீங்க வந்து இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் முடிச்சவங்க, அப்படி இல்லன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க, அப்படி இல்லன்னா பிஎட் முடிச்சுட்டு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சருக்குமே வந்து பாருங்க, உங்களுக்கு இதில ஸோ பேச்சுலர் டிகிரில ஹானர்ஸ் டிகிரி இந்த மாரி வந்து பிஎட் டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சருக்குமே வந்து இதில குடுத்துருக்காங்க. இன்டகிரேட்டட் டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ற மாரிலாம் குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில சேலரி வந்து உங்களுக்கு வந்து இதில ஒரு கேட்டகரி வைஸா உங்களுக்கு சேலரியுமே வேரி ஆகும். 44,900 இருக்கும். ஒரு சில கேட்டகரி 35,400 எல்லாமே பேசிக் பே தான். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து வரும். ஸோ இதில வந்து பாருங்க, உங்களுக்கு பிரைமரி டீச்சர்ல அப்ளை பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க 12த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஸோ பேச்சுலர் டிகிரில வந்து மியூசிக், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இந்த மாரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க, பிரைமரி டீச்சர்ல இன்னொரு கேட்டகரிக்குமே குடுத்துருக்காங்க. இதுலயுமே நீங்க 12த் முடிச்சுட்டு டிப்ளமோல வந்து எலிமெண்டரி எஜுகேஷன் அது மாரி முடிச்சவங்க அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்க அப்டின்னா, இதுக்கு வந்து நீங்க வந்து கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம 3 இயர்ஸ் ரெகுலர் சர்வீஸா வந்து செக்ஷன் ஆஃபீசர் அட்லீஸ்ட் வந்து நீங்க வந்து இருக்கணும் அப்டிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன பத்தி நாலேட்ஜுமே வந்து இருக்கணும். ஃபினான்ஸ் ஆஃபீசருக்குமே வந்து நீங்க டிகிரில வந்து காமர்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர்க்குலாம் வந்து பாருங்க, கிராஜுவேட்ல வந்து நீங்க சிவிலோ, எலக்ட்ரிக்கல் வந்து நீங்க முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசருக்குலாம் வந்து பாருங்க, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு யூடிசி அந்த இது வந்து நீங்கள் ஒர்க்கிங் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர்லாம் வந்து பாருங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து ஹிந்தி முடிச்சவங்க, ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்கெலாம் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு ஷார்ட் ஹேண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், டைப்பிங் நாலேஜுமே வந்து இருக்கணும். இந்த மாதிரி வந்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்லேயே வந்து உங்களுக்கு வேரியஸ் கேட்டகரியில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் லேப் அட்டெண்டன்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 10th பாஸ் பண்ணிவிட்டு டிப்ளமோவில் வந்து லெபார்ட்டரி டெக்னிக் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா 12th நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃபுக்குலாம் வந்து பாருங்கள் 10th நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஏஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் 18, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஏஜ் லிமிட் வந்து அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் இந்த மாதிரின்னு. அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்குலாம் வந்து பாருங்கள் 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியாக இருந்தால் 10, 13, 15 வந்து உங்களுக்கு ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 டயர் எக்ஸாம் வந்து இருக்கும். 2 டயர் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். அது வந்து கேவிஎஸ்க்கு தனியாக வந்து உங்களுக்கு என்விஎஸ்க்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற வந்து பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து வைப்பாங்க. அதையுமே இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும். ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டுக்குலாம் வந்து பாருங்கள் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன், அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் லிங்க் தான் வந்து பாருங்கள் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கேவிஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை என்விஎஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபீஸுமே வந்து இருக்குது. இதில் வந்து எஸ்சி எஸ்டி உங்களுக்கு பிடபிள்யூடி இந்த கேட்டகரிக்கு மட்டும் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் ₹500 பே பண்ணால் போதும். மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் போஸ்டிங் வைஸ் உங்களுக்கு ₹1200 ப்ளஸ் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு ₹500 ₹1700 வந்து வரும். ஒரு சில கேட்டகரிக்கு வந்து 1500 ப்ளஸ் உங்களுக்கு 500 வந்து 2000 வந்து வரும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் ரெண்டும் சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 4th டிசம்பர் தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.